Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் வாதைகளை குறித்து பார்த்தோம்ல. பார்வோன் ராஜாவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆராதிக்க அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் அனுப்புனார். ஆனால் பார்வோன் அவருடைய இருதயம் ரொம்ப கடினமாக இருந்தது, அவங்கள அனுப்பவே இல்லை. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மோசை மறுபடியும் போய் கேட்குறாரு பார்வோன் ராஜாவிட்ட, என் ஜனங்களை ஆராதிக்க விடுன்னு சொன்னால் மறுபடியும் அவன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அதனால் மீண்டும் போய் அந்த கோலை எகிப்து தேசத்தில் அடிக்கும்போது எங்கேயுமே கொள்ளை நோய், எல்லா இடமும் எகிப்து தேசம் ஃபுல்லாக கொள்ளை நோய், ஆடு மாடுகள் ஜனங்களுக்கு எல்லாம் கொள்ளை நோய். அவங்க கூக்குறெல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் கூட அந்த பார்வோனுடைய இருதயம் மாறவே இல்லை, ரொம்ப கடினமாக இருந்தது. மறுபடியும் மோசே ஆரோனும் போய் கேட்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் ஆராதிக்க அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு கூட மறுபடியும் அவன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். மீண்டும் மோசே அந்த கோலை எடுத்துகிட்டு போய் சாம்பலை எடுத்து அப்படியே தூவி அந்த கோலை அடிக்கும்போது எகிப்து தேசம் எங்கே ஒரே கொப்பளம். தம்பி தங்கச்சி பாரு, நம்ம உடம்புல ஒரு சின்ன கொப்பளம் வந்தாலே எவ்வளோ வலி இருக்கும் இல்லை? எல்லாரும் அப்படியே கொப்பளம் ஒரே வலியில் துடிக்கிறாங்க. அப்போ கூட அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நான் உங்கள் தேவனை ஆராதிக்க நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மறுபடியும் போய் கேட்டாங்க. மறுபடியும் ராஜாவே, நீங்கள் இஸ்ரவேல் மக்களை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு கூட அவன் இருதயம் கடினப்பட்டது, நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். மறுபடியும் மோசே அந்த கோலை எடுத்து தரையில் ஓங்கி அடித்த உடனே பயங்கரமான கல் மழை, அப்படியே மழை கல் மாதிரி கொட்டுது. ஒவ்வொருத்தர் மேலே அப்படியே ஒரு சொட்டு தண்ணி விழும்போது எப்படி ஒரு கல்லை தூக்கி மேலே போடுவோமோ அதே மாதிரி பயங்கர கல் மழை. ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் இந்த மோசே ஆரோனும் போய் பார்வோன்ட்ட கேட்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீ அனுப்புன்னு சொல்லுமா. அப்போ அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்போ கர்த்தர் மோசைய உன்னோட கோலை எகிப்து தேசத்து மேலே நீட்டு அப்படின்னு சொன்னார். உடனே மோசே தன்னுடைய கோலை எகிப்து தேசத்து மேலே நீட்டினான். அப்போது ஏராளமான வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தோட பயிரை எல்லாம் அழிச்சு போட்டுச்சு. ஆனாலும் பார்வோன் மனசு மாறல. பாருங்க, எவ்வளோ வாதைகளை அனுப்பின கூட அவன் கொஞ்சம் கூட கீழ்ப்படியவே இல்லை. சரி, மறுபடியும் என்னதான் செய்யறதுன்னு சொல்லி மோசே ஆரோனும் மறுபடியும் போய் கேட்குறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்புன்னு சொல்லும்போது அவன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அப்போ மறுபடியும் அந்த கோலை வச்சு அடிக்கும்போது 3 நாள் எகிப்து தேசம் எங்கும் காரிருள், யாருக்குமே கண்ணை தெரியாது. அப்படியே எல்லாரும் தடவுறாங்க, தடவி 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 பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் இருட்டு, கண்ணே தெரியலை. அப்போ பார்வோன் ராஜா மோசே கூப்பிட்டான், சரிப்பா நீ உங்கள் ஜனங்களை கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ மோசே ரொம்ப வேதனைப்பட்டு, இனிமேல் நீ என் முகத்தை பார்க்க மாட்ட, இதுதான் கடைசி. இதோட 9 வாதைகளை ஆண்டவர் அனுப்பிட்டாரு. அப்போ கூட மனம் திரும்பி நீ இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீ அனுப்ப மாட்டேங்கிற, இனி என் முகத்தை நீ காண மாட்டா அப்படின்னு பார்வோன்ட்ட சொன்னார். பார்வனும் அதே மாதிரி இருக்கட்டு, நானும் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போங்கனாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தம்பி தங்கச்சி, எவ்வளவுதான் ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் இல்லை. ஆனால் இந்த பார்வோன் பாருங்க, எவ்வளவு சோதனைகள் வந்த பிறகு கூட கொஞ்சம் கூட கீழ்ப்படியலை. ஆனால் கடைசியாக என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உபாகமம் 6:16. தம்பி தங்கச்சி மீண்டும் ஒரு முறை சொல்வோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உபாகமம் 6:16. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் கேட்ட கதையிலிருந்து எவ்வளோ வாதைகளை அனுப்பினது கூட பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடைசியாக மோசே, இனிமேல் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருந்த மோசைக்கு நீங்கள் நல்லது தான் செஞ்சீங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இம்மட்டும் காத்த தெய்வமே, இன்னும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பாய்.